ECR பார்த்தாலே ப்ராப்பர்ட்டியோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா கோடி கணக்குல போகும் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். கோடி கணக்கு இல்லாம நீங்க ஒரு லட்சத்திலேயே வாங்க முடியும் அப்படின்னு சொன்னா நம்ப முடியுதா? நம்ப முடியாது. இந்த இடத்துல இடம் வாங்குறவங்களுக்கு வெறும் 50,000 ரூபாய் கட்டினாலே மீதி லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறோம். இந்த மாதிரி 50,000 ரூபாய் எந்த இடத்துலயுமே கட்டி இடம் வாங்க முடியும் அப்படின்னு யாருமே இது வரைக்கும் சொன்னதே கிடையாது. 2.5 ஏக்கர்ல டோட்டலா 74 யூனிட்ஸ் நம்ம டிவைடட் பண்ணிருக்கோம். மினிமம் 800 சதுரடியில இருந்து 2400 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும். பூஞ்சேரி வந்து இந்த ECRோட ஹைலைட்னு சொல்லலாம். ஏன்னா இங்க இருந்து உங்களுக்கு 800 போர்ட் வரைக்கும் பாத்தீங்கன்னா பெரிபல் ரிங் ரோடு வந்து வரப்போகுதுங்க. முக்கியமான ஹைலைட்ஸ் வந்து நம்ம சைட்டினுடைய அப்படியே ஜஸ்ட் ஆப்போசிட்ல தான் செட்டிநாடு ஹாஸ்பிட்டல் அண்ட் மெடிக்கல் காலேஜ். ஓகே, ரெண்டுமே ரன் பண்றாங்க. 25 லட்சத்துல இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் இங்க கட்டிக்கலாம். இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் அதாவது வந்து இடத்தோட சேர்த்து வீடு தனி வீடு. இந்த இடத்துல நீங்க லேண்ட பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா இது ஒரு 3 to 5 இயர்ஸ்க்குள்ள 3 மடங்கா உயர்றதுக்கு வாய்ப்பு. இப்ப ECRன்னு எடுத்துக்கிட்டாலே எல்லாமே இடம் வாங்கினா கோடியில தான் போகுது எனக்கு. ஆமா, இன்றைய லட்சம் நாளைய கோடி தான். நீங்க வந்து இந்த சென்னையில வாழ்ந்துட்டு இந்த வண்டி சவுண்டு, இந்த பொல்யூஷனு இதெல்லாம் இருக்காம ஒரு சைலண்டான ஒரு பிளேஸ்ல வந்து நான் வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இடம் வந்து பக்காவா சூட்டபுளா இருக்காங்க. இன்னைக்கு எங்க வீடியோ பண்ணிக்கிறோம்னு பாத்தீங்கன்னா ECR தான் வந்திருக்கோம் மகளே. ECR பார்த்தாலே ப்ராப்பர்ட்டியோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா கோடி கணக்குல போகும் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். கோடி கணக்கு இல்லாம நீங்க ஒரு லட்சத்திலேயே வாங்க முடியும் அப்படின்னு சொன்னா நம்ப முடியுதா? நம்ப முடியாது. அதுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி எடுத்துட்டு வந்திருக்கேன். எனக்கு பேக் சைட்ல பாத்தீங்கன்னா ECR ஹைவேங்க. எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல போனீங்கன்னா நீங்க கல்பாக்கம் பாண்டிச்சேரி போயிடலாம். ரைட் ஹேண்ட் சைட்ல போனீங்கன்னா திருவான்மியூர் பூஞ்சேரி அந்த மாதிரி போயிடலாம். நீங்க பூஞ்சேரின்னு ஏன் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பூஞ்சேரி வந்து இந்த ECRோட ஹைலைட்னு சொல்லலாம். ஏன்னா இங்க இருந்து உங்களுக்கு 800 போர்ட் வரைக்கும் பாத்தீங்கன்னா பெரிபல் ரிங் ரோடு வந்து வரப்போகுதுங்க. இந்த ரோடு வந்துச்சுன்னா சென்னையில முக்காவாசி இடத்த வந்து கவர் பண்ணும். அது மட்டும் இல்லாம இங்க இருந்து ஏன் பேசுறேன்னு பாத்தீங்கன்னா எனக்கு பேக் சைட்ல பாத்தீங்கன்னா செட்டிநாடு ஹாஸ்பிட்டல் இருக்கு. மெயின் ரோடு ஒட்டினா மாதிரியே இருக்குங்க. இதுல வந்து காலேஜும் இருக்கு, உங்களுக்கு ஹாஸ்பிட்டலும் இருக்கு. இந்த இடத்துக்கு பேக் சைட்ல தான் அந்த ப்ராப்பர்ட்டி இருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டி யார் லான்ச் பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா குமுளி எஸ்டேட். அதான் வந்து குமுளி எஸ்டேட்னு ஒண்ணு நீங்க வேற எங்கேயா போவீங்க. கேரளால வந்து குமுளி எஸ்டேட்னு ஒண்ணு இருக்குது, அதுக்கு போவீங்க. அதெல்லாம் கிடையாது. இவங்க கம்பெனி நேம் வந்து குமுளி எஸ்டேட் அப்படின்னு வச்சிருக்காங்க. நீங்க வேற எங்கேயும் போயிடாதீங்க. ஆனந்தம் டவுன்ஷிப் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. அனுப்புரம் அப்படின்ற இடத்துல கரெக்டா அந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க. அந்த ப்ராப்பர்ட்டியில போய் என்னென்ன டீடைல் எல்லாமே கேட்டு சொல்றேன் வாங்க. இது வந்து ஒரு மெயின் ரோடு ஒட்டினா மாதிரி இருக்கிற ப்ராப்பர்ட்டி. நான் நின்றுட்டு இருக்குது பாத்தீங்கன்னா ஒரு ரோடுங்க. இந்த வழியா தான் வந்து ECR கனெக்ட் பண்றது, குன்றத்தூர் கனெக்ட் பண்றது, இந்த மாதிரி ரோடெல்லாம் கனெக்ட் பண்றதுக்கு இந்த ரோடு யூஸ் பண்ணிக்கலாம். இங்க இருந்து 2 கிலோமீட்டர் போனீங்கன்னா செங்கல்பட்டு திருக்கழுக்குன்றம் அந்த ரோட்ல இருந்து கல்பாக்கம் போற ஹைவே வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். எனக்கு பேக் சைட்ல ஆர்ச்சி ஒன்று தெரியுது பாத்தீங்களா, இதுதான் ப்ராப்பர்ட்டி, இது ரோடு. இந்த ப்ராப்பர்ட்டியை பத்தி ஒவ்வொன்றா பார்க்கலாம். மக்களே, நம்ம அந்த சைட்டுக்குள்ள வந்துட்டோம். நம்ம கூட பாத்தீங்கன்னா கண்ணதாசன் சார் இருக்காரு. ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? எஸ் ஃபைன் சார். சூப்பர் சார். சார், நம்ம சைட்டை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சைட்டை சுத்தி எப்படிப்பட்ட டெவலப்மெண்ட் இருக்குதுன்னு முதல்ல நான் எப்பவுமே ரெகுலரா பாக்குறது. அதை முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் சைட்டை பத்தி பார்க்கலாம் சார். ஓகேங்களா? ஷூர் சார். ஓகே சார். அப்படி நம்ம சைட்டை சுத்தி என்ன டெவலப்மெண்ட்லாம் இருக்கு, என்ன டெவலப்மெண்ட்லாம் வரப்போகுது? குமுளி எஸ்டேட்டினுடைய ப்ராஜெக்ட் மேனேஜர், என்னுடைய பேரு கண்ணதாசன். ஸோ நம்ம இப்போ இந்த ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணியிருக்கிற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா நல்லூர். ஓகே. நல்லூர்ன்னும் போது நீங்க வேற எங்கேயும் நினைக்கணும்னா ECR பக்கத்துல தான். ஸோ இந்த ப்ராஜெக்ட் சுற்றி முக்கியமாக கனெக்டிவிட்டி பார்க்கும்போது மேஜர் கனெக்டிவிட்டி இன் ECR. ஸோ இங்கிருந்து ஒரு less than 2 கிலோமீட்டர் ஸ்டேட் ஹைவே. ஓகே. நீங்க சொன்ன நல்லூர் ஹைவே வந்துருது. கல்பாக்கத்துல இருந்து திருக்கழுக்குன்றம் செங்கல்பட்டு போற GST. ஸோ ECR, GST, தென் OMR. நம்ம சைட்ல இருந்து 3 மேஜர் ரோடுக்கு கனெக்டிவிட்டி, அக்சசிபிலிட்டி இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த இடத்த ஒட்டினா மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு ஹைலைட்டான ஒரு பிளேஸ் இருக்குன்னா என்ன பிளேஸ் சொல்லலாம்? ஸோ இதனுடைய முக்கியமான லேண்ட்மார்க் பார்த்தீங்கன்னா பூஞ்சேரி மகாபலிபுரம். ஸோ நம்ம சைட்டுக்கு வெரி க்ளோஸ்டு இந்த 2 ஜங்ஷனுமே. ஓகே சார். இப்போ பூஞ்சேரின்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே நார்மலா எல்லாருமே வந்து பூஞ்சேரி தெரியும். அதோட டெவலப்மெண்ட் எந்த அளவுக்கு வரப்போகுதுன்னு பாத்தீங்கன்னா பூஞ்சேரியில இருந்து 800 வரைக்கும் வந்து பெரிபல் ரிங் ரோடு வருதுங்க. இது வந்துச்சுன்னா சென்னையில முக்கால்வாசி டிராபிக் வந்து கம்மியாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பெரிய பெரிய வண்டி எல்லாம் சிட்டி உள்ள வராம இதுலயே போயிட்டாங்கன்னா டிராபிக் வந்து கம்மியாகும். அதுவும் இல்லாம இந்த சைட்ல இருந்து ஒரு 2.5 கிலோமீட்டர் தான் பூஞ்சேரியே இருக்குங்க. கரெக்ட்டுங்களா? எஸ், எக்ஸாக்ட்லி கரெக்ட் சார். ஓகே. பெரிபல் ரிங் ரோட இங்க வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஈஸி ஆக்சஸ் உங்களுக்கு கரெக்டா நீங்க சொன்ன மாதிரி 2.5 கிலோமீட்டர்ல பூஞ்சேரி பெரிபெரல் அவுட்டர் ரிங் ரோடு போய் கனெக்ட் ஆயிடுது. ஓகே பிரதர். அதுவும் இல்லாம நம்ம வர வழியிலேயே பாத்தீங்கன்னா அந்த செட்டிநாடு ஹாஸ்பிட்டல்லாம் இருக்குல்ல. எஸ். முக்கியமான ஹைலைட்ஸ் வந்து நம்ம சைட்டினுடைய அப்படியே ஜஸ்ட் ஆப்போசிட்ல தான் செட்டிநாடு ஹாஸ்பிட்டல் அண்ட்
மெடிக்கல் காலேஜ். ஓகே, ரெண்டுமே ரன் பண்றாங்க. முக்கியமா பிரதர் சொன்ன மாதிரி பெரிய கம்பெனி அது ஜி ஸ்கொயர், அது இல்லாம செட்டிநாடு ஹாஸ்பிட்டல் ரெண்டுமே சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 300 ஏக்கர் பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகே, இந்த இடத்துக்கு பக்கத்துல அப்படியே ஆப்போசிட்ல, எக்ஸாக்ட் ஆப்போசிட்ல. ஒன்ஸ் அவங்க டெவலப் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா நம்ம லேண்டினுடைய காஸ்ட் அப்படியே டபுள் ஆயிடும். எஸ். ஓகே, அதான் வந்து அதுக்கு நீங்க என்ன பண்ணா இப்பயே வந்து இந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதான் டபுள் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். ஓகே பிரதர், இந்த இடத்துல நீங்க வந்து இடம் வாங்கினா டபுள் ஆகுன்னு சொல்லிட்டீங்க. இந்த இடத்துல நான் வந்து இடம் வாங்குறேன், குறைஞ்சது எவ்வளவு டவுன் பேமெண்ட் தான் இடம் வாங்க முடியும்? ஒரு பிளாட்டோட ரேட், மொத்த ரேட் என்ன ரேட்? நம்ம ஆனந்தம் டவுன்ஷிப் பாத்தீங்கன்னா 2.5 ஏக்கர்ல டோட்டலா 74 யூனிட்ஸ் நம்ம டிவைடட் பண்ணிருக்கோம். மினிமம் 800 சதுரடியில இருந்து 2400 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும். சோ மினிமம் இங்க 10 லட்சத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த 10 லட்சத்துக்கு டவுன் பேமெண்ட் உங்க கையில ஒரு 50,000ல இருந்து 1 லட்சம் இருந்தா போதுமானது. சோ மேக்ஸிமம் லோன் வெறும் 50,000 இருந்தால் போதுமானது. மேக்ஸிமம் லோன் பண்ணி கொடுத்துறோம். அதான் வந்து இந்த இடத்துல இடம் வாங்குறவங்களுக்கு வெறும் 50,000 ரூபாய் கட்டினாலே மீதி லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறோம். சூப்பர் பிரதர். இந்த மாதிரி 50,000 ரூபாய் எந்த இடத்துலயுமே கட்டி இடம் வாங்க முடியும் அப்படின்னு யாருமே இது வரைக்கும் சொன்னதே கிடையாது. மினிமம் வந்து 1 லேக்ல இருந்து 2 லேக் சொல்லுவாங்க. ஆனா நீங்க வெறும் 50,000 ரூபாய் இருந்தாலே இந்த இடத்துல இடம் வாங்க முடியும்னு சொல்றீங்க. கண்டிப்பா. ஓகே பிரதர், ஒரு பிளாட்டோட சைஸ் வந்து ஒரு 10 லட்சம் ரூபா வருதுன்னு சொல்லி இருக்கீங்க. ஆமா. இதே வந்து வீடே வாங்குறாங்க அப்படின்னா எவ்வளவு வருது? வீடோட நம்ம கட்டி கொடுக்கறது வந்து பிளாட்டை நீங்க வாங்குறீங்கன்னா 10 லட்சம் கூட இன்னும் ஒரு 15 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா டோட்டலா ஒரு 25 லட்சத்துல இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் இங்க கட்டிக்கலாம். இண்டிபெண்டன்ட் ஹவுஸ், அதாவது வந்து இடத்தோட சேர்த்து வீடு, தனி வீடு. ஓகே, தனி வீடு, அதாவது வந்து இண்டிவிஜுவல் வில்லா மாதிரி நீங்க கட்டி கொடுக்குறீங்க. எஸ். சூப்பர் பிரதர். இந்த இடத்துல வந்து ஒரு இடம் வாங்கினா ஒரு 50,000 ரூபாய் இருந்தாலே இடம் வாங்க முடியும்னு சொல்லிட்டீங்க. எஸ். சரி, இப்ப இடத்தோட சேர்த்து வீடு வேணும்னு கேக்குறாங்க, அவங்க எவ்வளவு டவுன் பேமெண்ட் கட்டினா வாங்க? இங்க ஒரு பிளாட்டை நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்கன்னா 50,000 போதுமானது. சோ வீட்டோட நம்ம கட்டி கொடுக்கறோம்னா ஒரு 3ல இருந்து 5 லட்சம் இருந்தா போதுமானது. வெறும் 3ல இருந்து 5 லட்சம் இருந்தா இடத்தோட சேர்த்து வீடு கட்டி கொடுத்துருவீங்க. எஸ். சோ மீதி வந்து நீங்க லோன் பண்ணி கொடுத்துறோம். சூப்பர் பிரதர். மேக்ஸிமம் லோன் 90ல இருந்து 100%. அவங்க ப்ரொஃபைல் கிளியரா இருந்ததுன்னா 100% பண்ணி கொடுக்கலாம். ஓ, அப்பனா பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இடம் வாங்கினா சிபில் ஸ்கோர் வந்து நல்லா இருந்ததுன்னா 1 ரூபாய் கூட இல்லாம இந்த இடத்துல இடம் வாங்க முடியும். இடமும் வாங்கிக்கலாம், வீடும் கட்டிக்கலாம். எஸ். செம்ம ஆஃபர் பிரதர். ஓகே பிரதர், இந்த இடத்துல ஸ்டார்டிங் 800 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 2000 சில்லற வரைக்கும் சொல்லிட்டீங்க பிரதர். நம்ம சைட்ல பர் ஸ்கொயர் ஃபீட் எவ்வளவு கொடுக்குறீங்க? நம்ம சைட்டை சுத்தி இன்னைக்கு 2500 ரூபாய் போயிட்டு இருக்கு மார்க்கெட் பிரைஸ். நம்ம ஆனந்தம் டவுன்ஷிப்ல 1555க்கு மட்டும்தான் கொடுக்கிறோம். சூப்பர் பிரதர். இந்த இடத்துல ஒரு இடம் வாங்குறேன் நானு, இதோட வேல்யூ வந்து ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு எந்த அளவுக்கு ஏறதுக்கு வாய்ப்பு? இந்த இடத்துல நீங்க லேண்டை பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா இது ஒரு 3 to 5 இயர்ஸ்க்குள்ள உங்களுக்கு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் இன்னைக்கு பண்ற இந்த 10 லட்சம் 3 to 5 இயர்ஸ்ல 3 மடங்கா உயர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன காரணம் அதுக்கு? ஸோ காரணம், இந்த பெரிபிரல் அவுட்டரிங் ரோடு மிகப்பெரிய ஒரு ஜாப்பனீஸ் ப்ராஜெக்ட். அது ஜாப்பனீஸ் ஒன் அப் வருது இல்ல? ஒன் அப் ஆல்ரெடி ரன்ல இருக்கு. ஒரு 1000 ஏக்கர்ல நிறைய மேனுஃபேக்சரிங் கம்பெனி ரன் ஆயிட்டு இருக்கு. ஒன்ஸ் அவங்க ப்ராடக்ட்டை நீங்க இங்க பேக் பண்ணாங்கன்னா டைரக்டா இன்னொரு போர்ட் போய் ரீச் ஆயிடும், போர்ட்டுக்கே போயிடும். ஸோ இப்படி வணிக வளரும் போது ஆட்டோமேட்டிக்கா லேண்ட் காஸ்டும் கூடும், பாப்புலேஷனும் இங்க கூடும். இது இல்லாம ஈசிஆரை பொறுத்த வரைக்கும் ஒரு டூரிசம் ஹப் கொண்டு வராங்க. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சேர்ந்து நம்ம இப்ப கோவா ட்ரிப் போறீங்க இல்லையா, சோ அந்த மாதிரியான ஹப் நம்ம சைட்ல இருந்து ஜஸ்ட் 2 to 3 கிலோமீட்டர்ஸ், அந்த கிலோமீட்டர்ல அந்த கோவா மாதிரியான டூரிசம் பிளேஸ் இங்க வரும். ஓகே, கோவால எப்படி டூரிசம் பிளேஸ் இருக்கோ அதே மாதிரி சென்னையில இங்க கொண்டு வராங்க. ஈசிஆர். எஸ். ஓகே பிரதர், இப்ப ஈசிஆர்னு எடுத்துக்கிட்டாலே எல்லாமே இடம் வாங்கினா கோடியில தான் போகுது எனக்கு. ஆமா, இன்றைய லட்சம் நாளைய கோடி தான். அப்படி போயிட்டு இருக்கும் போது இந்த அளவுக்கு ரேட் எப்படி கம்மியா கொடுக்க முடியுது உங்களால? கண்டிப்பா ரேட்டு பொறுத்த வரைக்கும் இப்ப டெவலப் ஆக போற ஜோன் இது. ஸோ உங்களுக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல இந்த பக்கம் செங்கல்பட்டு ஹெட் குவார்ட்டர்ஸ், இந்த பக்கம் மகாபலிபுரம் ஈசிஆர், ஸோ இந்த பக்கம் ஓஎம்ஆர் திருப்பூர். ஸோ ஒரு ட்ரையாங்கிள்ல ஃபியூச்சர்ல மிகப்பெரிய டெவலப்மெண்ட்ஸ் ஆக போகுது. ஏன்னா கவர்மெண்ட் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இங்க கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ரீசெண்டா 2 ப்ராஜெக்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. செங்கல்பட்டு தாண்டி 2000 ஏக்கர்ல ஒரு குளோபல் மதுராந்தகம் குளோபல் யூனிவர்சிட்டி, இந்த பக்கம் மகேந்திரா வேல் சிட்டி, இந்த பக்கம் ஜாப்பனீஸ் ஒன் அப், இது இல்லாம டூரிசம் பிளேஸ். சோ இதெல்லாமே கவர் பண்ணி தான் உங்களுக்கு அந்த டபுள் ஆன் தி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு 3 to 5 இயர்ஸ்க்குள்ள வரப்போகுது. அது செங்கல்பட்டு வந்து சேட்டலைட் சிட்டியாவும் மாறப்போகுது. எஸ், அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அது எக்ஸாக்டா திருக்கழுக்குன்றம் பக்கத்துல தான் ஒரு 1000 ஏக்கர்ல அதுவும் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அது நெட்ல அடிச்சு பாத்தீங்கன்னா அதுக்கான ப்ரூஃப்ஸ் இருக்கும்.
ஓகே. ஸோ திருக்கழுக்குன்றம் தான் எக்ஸாக்டா. நம்ம சைட்ல இருந்து ஒரு 1/2 hour டிராவல் தான். half an hourல திருக்கழுக்குன்றம் போய் ரீச் ஆயிடலாம். இந்த இடத்துல என்ன அப்ரூவல்லாம் வாங்கி வச்சிருக்கீங்க? ஒரு ப்ராப்பர்ட்டியை நீங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது முக்கியமான ஒரு விஷயம் உங்களுக்கு டாக்குமெண்ட் கிளியரா இருக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நாங்க டிடிசிபி அண்ட் ரேரா அப்ரூவல் கரண்ட் 2025 அப்ரூவல் வாங்கியிருக்கோம். வெரி கிறிஸ்டல் கிளியர் டாக்குமெண்ட்ஸ். ஆல்ரெடி நாங்க ரெஜிஸ்ட்ரேஷனே முடிச்சிட்டோம் இந்த ப்ராஜெக்ட்ல. அத லான்ச் பண்ணி 2 month இருக்குமா? எஸ் எக்ஸாக்ட்லி. ஓகே பிரதர். இந்த இடத்துல அமெனிட்டிஸ் எல்லாம் என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்கீங்க? அமெனிட்டிஸ் சூப்பரா கொடுத்துருக்கோமே. என்ட்ரன்ஸ் பாத்தீங்கன்னா கிராண்ட் என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்கோம். ஓகே. அது இல்லாம 24 மணி நேரமும் செக்யூரிட்டி ஃபெசிலிட்டி, தென் சிசிடிவி கேமரா, ஸ்ட்ரீட் லைட்ஸ், சோலார் ஸ்ட்ரீட் லைட்டா? சோலார். ஓகே. அவென்யூ ட்ரீஸ். ஓகே. உங்களுக்கு பிளாக் டாப் ரோடு 30 அடி அண்ட் 33 அடி ரோடு. ஓ, 2 பேட்டர்ன்ல கொடுத்துருக்கோம். ஆமா, கேட்டட் கம்யூனிட்டி காம்பவுண்ட் வால் போட்டிருக்கோம். ஓகே. ஸோ நம்ம ப்ராஜெக்ட் பக்கத்துல குறைஞ்சது ஒரு 500,000 வீடு லைவ்ல இருக்கு பக்கத்துல. அத வந்து எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடுல போனீங்கன்னா நிறைய வீடுங்க இருக்குது. அது வந்து சின்ன சின்ன வீடாவும் இருக்குது, பெரிய பங்களா டைப்லயும் வீடெல்லாம் இருக்கு. ஓகேங்க சார். இந்த சைட்டை சுத்தி எப்படிப்பட்ட ஸ்கூல் காலேஜ் எல்லாம் ஏதாவது இருக்கா? கண்டிப்பா இருக்கு. ஜஸ்ட் நம்ம சைட்ல இருந்து ஒரு 500 மீட்டர் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல GSS குருகுல் ஜெயின் CBSE ஸ்கூல் இருக்கு. இது இல்லாம கிரேட் லேக்ஸ் அப்படியே ஆப்போசிட்ல கிரேட் லேக்ஸ் இன்ஸ்டிடியூட் அண்ட் மேனேஜ்மெண்ட். அங்க நிறைய மருத்துவம் சார்ந்த கோர்சஸ், பி ஃபார்மசி, BSc நர்சிங், பிசியோதெரப்பி, லேப் டெக்னீஷியன், அந்த மாதிரி. அது இல்லாம மெடிக்கல் காலேஜ், செட்டிநாடு மெடிக்கல் காலேஜ். ஸோ இந்த பக்கம் திருக்கழுக்குன்றம் நியர்பை வந்தீங்கன்னா கவர்மெண்ட் செங்கல்பட்டு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு, லா காலேஜ் இருக்கு, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் நிறைய காலேஜஸ் நியர்பை நிறைய காலேஜஸ் இருக்கு. ஓகே. அதாவது இங்க படிப்புக்கு டிரான்ஸ்போர்ட் வசதிக்கு எந்த பஞ்சமும் கிடையாது. எல்லாமே உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 10 to 15 மினிட்ஸ்ல ஸ்கூல் காலேஜஸ் பக்கத்துல நிறைய இருக்கு. சைட்டுக்கு வெளியே வந்து மினி பஸ் எல்லாம் போகும் அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஆமா, ஷேர் ஆட்டோவும் போகுது, மினி பஸ்ஸும் போகுது. ஓ, மினி பஸ்ஸும். ஆமா, ஒரு ஆன் ரோடு தான். இந்த ரோடு நேரா உங்களுக்கு OMR கனெக்டிவிட்டி ரோடு தான். அதான் வந்து எங்களுக்கு லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா அந்த நல்லூர் ஜங்ஷன் சொன்னால அங்க பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாப். அது அங்க இருந்து இந்த சைடு வரதுக்கு ஒரு மினி பஸ்ஸே இருக்குங்க. அதான் வந்து டைமிங் தான் வரும், என்ன டைமிங் தெரியல. ஸோ நீங்க வந்தீங்கன்னா அதை பாத்தீங்கன்னா என்ன டைமிங் தெரியும். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து இந்த சென்னையில வாழ்ந்துட்டு இந்த வண்டி சவுண்டு, இந்த பொல்யூஷனு இதெல்லாம் இருக்காம ஒரு சைலண்டான ஒரு பிளேஸ்ல வந்து நான் வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இடம் வந்து பக்காவா சூட்டபுளா இருக்காங்க. எதுக்கு சொல்றோம்னா கிராமத்து ஸ்டைல்ல இந்த இடத்துல நிறைய வீடு இருக்குது. அந்த மாதிரி வீடு எல்லாம் நீங்க இங்க வந்து கட்டி வாழணும்னு நினைச்சீங்கன்னா செட் ஆகும் உங்களுக்கு. இந்த சைட்டை வந்து பாருங்க. இந்த சைட்டை வந்து பாக்குறது கேப் ஏதாவது அரேஞ்ச் பண்ணி தரீங்க? கண்டிப்பா. ஒரு ஃபேமிலியோட கஸ்டமர்ஸ் விசிட் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா கேப் ஃபெசிலிட்டி நாங்க கொடுக்குறோம். அதுக்கு நீங்க என்ன பண்ணா ஸ்கிரீன்ல போற நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்க. சைட்டை வந்து ஃபேமிலியோட வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டு சரௌண்டிங்லாம் சுத்தி பார்த்துட்டு ஃபேமிலிக்கு எல்லாருமே பிடிச்சிருந்ததுன்னா ப்ராப்பர்ட்டியை வந்து புக் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச வீடை கட்டுங்க மக்களே. தேங்க்யூ சார். தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ.